டாப் இன்ஜினியரிங் அப்ரோச் தமிழ் லெக்சர் சேனலுக்கு Dr.G.R உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் ஸ்பெஷல் கர்வ் குரூப்பில் சைக்ளாய்டு கர்வ் எப்படி வரைவது என்பது பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் இங்கே உள்ள சர்க்கிளை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம். இங்கே உள்ள சர்க்கிளில் உதாரணத்திற்கு ஒரு ரூபாய் காயினாக அசியூம் செய்து கொள்ளலாம். ஒரு புள்ளியை அதன் சர்க்கம்பரன்ஸ் பகுதியில், அதாவது அதன் சுற்று வளைவில் அடியில் இங்கே உள்ள ஏ என்ற மார்க் உள்ள இடத்தில் புள்ளியாக வைத்துக்கொண்டு மெதுவாக கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் நேர்கோட்டில் ரோல் செய்து வந்தால் அந்த புள்ளி எப்படி மேல்புறம் ஒரு சாய்வு பாதையில் சென்று மறுபடி கீழ்நோக்கி வந்து முடிவடையுமோ அந்த பாத் கர்வ் முறைப்படி சரியாக வரைவதுதான் சைக்ளாய்டல் கர்வ் என்று சொல்லப்படுவது ஆகும். இதை கொடுத்துள்ள ப்ராப்ளம் கண்டிஷன் படி எப்படி வரைவது, அது வரைந்து முடிந்த பிறகு டிராயிங் எப்படி இருக்கும் என்பது இங்கு டிராயிங்கில் காண்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஃபைனல் டிராயிங் ரெஃபரன்ஸுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. இது உடனடி ஐடியாவுக்காக மட்டும்தான். மற்றபடி இதை வரைவது பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதலில் டிராயிங் ப்ராப்ளம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது, அதை பார்ப்போம். Draw a cycloid given that the radius of the generating circle as 30 mm 30. Draw also the tangent and normal to the cycloid. Now as per step 1, draw horizontal AB line. Step 1 படி முதலில் ஜெனரேட்டிங் சர்க்கிளின் சுற்றளவுக்கு ஈக்குவலான ஹரிசாண்டல் லைன் வரைய வேண்டும். அதற்கு P.G.D என்ற சர்க்கிள் சுற்றளவு ஃபார்முலா யூஸ் செய்ய வேண்டும். எனவே இந்த ப்ராப்ளத்தில் ரேடியஸ் 30 மில்லிமீட்டர் கொடுத்துள்ளார்கள். அதை 2ஆல் மல்டிப்ளை செய்தால் 60 மில்லிமீட்டர் ஆகும். இதுதான் அதன் டயமீட்டர் ஆகும். சில ப்ராப்ளத்தில் நேரடியாக டயமீட்டர் கொடுத்திருப்பார்கள். எனவே இந்த இடத்தில் கவனித்து செய்ய வேண்டும். இப்போது P.D சுற்றளவு π × d ஈக்குவல் டு π × 60 மல்டிப்ளை செய்தால் 188.5 மில்லிமீட்டர் என்று கிடைக்கும். ப்ராப்ளத்தில் மில்லிமீட்டர் தான் கொடுத்துள்ளார்கள். எனவே இந்த 188.5 மில்லிமீட்டர் நீளத்திற்கு ஹரிசாண்டல் லைன் வரைந்து AB என்று படத்தில் இங்கே காட்டியுள்ளபடி மார்க் செய்து கொள்ள வேண்டும். அடுத்து இதை டிவைடர் யூஸ் செய்து 12 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க வேண்டும். எனவே 188.5 மில்லிமீட்டர் டிவைடட் பை 12 ஈக்குவல் டு 15.7 மில்லிமீட்டர் ஆகும். ஒவ்வொரு கேப்பும் 15.7 மில்லிமீட்டர் ஆகும். இதை 12ஆக பிரித்த பிறகு 1 2 3 4 என்று 11 டேஷ் வரை மார்க் செய்து கொள்ள வேண்டும். 12வது நம்பரும் பியும் ஒன்றாகத்தான் வரும். அடுத்து ஸ்டெப் 2 படி ஜெனரேட்டிங் சர்க்கிள் வரைய வேண்டும். ஜெனரேட்டிங் பாயிண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஏயிலிருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைய வேண்டும். சர்க்கிள் வரைவதற்கு ரேடியஸ் தேவைப்படுவதால் இந்த கோட்டில் ப்ராப்ளத்தில் கொடுத்துள்ள 30 மில்லிமீட்டர் மார்க் செய்து கொள்ள வேண்டும். அந்த பாயிண்ட் O என்று மார்க் செய்ய வேண்டும். இப்போது ஓவை சென்டர் பாயிண்டாக வைத்து OAவை ரேடியஸாக காம்பஸில் எடுத்து ஒரு சர்க்கிள் போட வேண்டும். அது A பாயிண்ட் தொட்டு கொண்டுதான் செல்லும். இந்த சர்க்கிளுக்கு பெயர்தான் ஜெனரேட்டிங் சர்க்கிள் என்று பெயர். அடுத்து ஸ்டெப் 3 படி parallel line to AB through the circle center வரைய வேண்டும். அதற்கு B பாயிண்டில் இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன்
அதாவது வெர்டிக்கல் லைன் வரைய வேண்டும். மேலும் ஏபி லைனுக்கு பேரலல் ஆக சர்க்கின் இடதுபுறத்தில் இருந்து சென்டர் ஓ வழியாக ரைட் எண்டு வரை, அதாவது பி பாயிண்டின் பர்பெண்டிகுலர் லைனை தொடும் வரை இந்த கோட்டை வரைய வேண்டும். அடுத்து ஸ்டெப் 4 படி ஆல் வெர்டிக்கல் லைன்ஸ் ஃப்ரம் ஏபி லைன் வரைய வேண்டும். அதாவது த பாட்டம் ஹரிசாண்டல் ஏபி லைன், பாட்டம் ஹரிசாண்டல் ஏபி லைன் எல்லா பாயிண்ட்டுகளிலிருந்தும் வெர்டிக்கல் லைன்களை படத்தில் காண்பித்துள்ளபடி சென்டர் ஹரிசாண்டல் லைனை தொடும் உயரம் வரை வரைய வேண்டும். இப்போது அனைத்து மீட் செய்யும் பாயிண்ட்டுகளுக்கு O1, O2, O3, O4 என்று O12 வரை பெயரிட வேண்டும். இதற்குத்தான் லோக்கஸ் ஆஃப் சென்டர்ஸ் என்று பெயர். இந்த இடத்தில் தவறு இல்லாமல் 1 டேஷுக்கு நேராக O1ம் 2 டேஷுக்கு நேராக O2வும் இதேபோல் 11 டேஷுக்கு நேராக O11 எவ்வாறு பெயரிட வேண்டும். இதே சமயத்தில் இன்னொன்றை ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். கிளாக்வைஸ் மூமெண்ட்டில் ஏ பாயிண்ட் உருவாக்கும் கர்வ் பார்த்துதான் சைக்ளாய்டல் கர்வ் ஆகும். அடுத்து அதை எப்படி மார்க் செய்து வரையலாம் என்று பார்ப்போம். அடுத்து ஸ்டெப் 5 பிரகாரம் டிவைடு சர்க்கிள் இன்டு 12 ஈக்குவல் பார்ட்ஸ் என்று கொடுத்திருக்கிறது. ஆகவே மொத்தம் 12 சைக்ளாய்டு பாத் பாயிண்ட் பிளான் செய்வதால் இந்த சர்க்கிளை 12 ஈக்குவல் ஆங்கிளாக சென்டர் ஓவில் பாயிண்டில் பிரிக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு ஆங்கிளும் 30 டிகிரி, அதாவது 360 டிகிரி டிவைட் பை 12 ஈக்குவல் டு 30 டிகிரி இருக்கும். இதை மினி டிராஃப்டரில் யூஸ் செய்து ஈஸியாக ஒரு கோட்டிற்கும் மற்றொரு கோட்டிற்கும் நடுவில் 30 டிகிரி இருக்கும்படி ஆங்கிள் செட் செய்து வரைய வேண்டும். அனைத்து ஆங்கிளும் பிரித்த பிறகு நம்பர் 1 to 12 வரை இங்கே கொடுத்துள்ளபடி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் குறிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சர்க்கிள் பாயிண்ட் ஒவ்வொன்றும் ஹரிசாண்டல் லைன் பாயிண்ட் ஒவ்வொன்றுடனும் மெர்ஜ் ஆகும். அதாவது இந்த ஜெனரேட்டிங் சர்க்கிளை கிளாக்வைஸ் டைரக்ஷனில் உருட்டும் பொழுது நம்பர்கள் 1 டேஷுடனும் 2 டேஷுடனும் இவ்வாறு 11 டேஷுடனும் மெர்ஜ் ஆகும். ஆகவேதான் இவ்வாறு நாம் நம்பர்களை சரியாக தவறு இல்லாமல் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் சர்க்கிளை 1, 2, 3 என்று குறிக்க வேண்டும். இந்த இடத்தில் சர்க்கிள் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் காட்டப்பட்டுள்ளது. ஆகவே நம்பர் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் குறிக்க வேண்டும். மேலும் இந்த இடத்தில் முக்கியமாக ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது சர்க்கிளில் உள்ள A21 என்பதை நேரடியாக காம்பஸில் டிவைடர் மூலமாக அளந்து A21' என்று கோட்டில் பிரிக்கக்கூடாது. அது தவறு. ஏனென்றால் சர்க்கிளில் A21 வளைவு அளவும் A21 நேர் அளவும் ஒன்றாக இருக்காது. A21 வளைவு அளவு சற்று அதிகமாக இருக்கும். இந்த வளைவு அளவுதான் நமக்கு நேர்கோட்டில் ஏற்கனவே பிரித்திருக்கின்றோம். இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள உதாரணத்திற்கு A26 நேர் அளவும் A26 வளைவு அளவும் சர்க்கிளில் ஒன்று இல்லை என்பது பார்த்தாலே தெரியும். மற்றொரு முக்கியமான ஒன்று, இந்த இடத்தில் சர்க்கிளில் உள்ள பிரிவுகளும் ஏபி ஹரிசாண்டல் லைனில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு 9, 9, 12, 12, 15, 15 என்று பிரிவுகள் நம் தேவைக்கு ப்ராப்ளத்திற்கும் தகுந்தபடி பிரித்து கொள்ளலாம். ஆனால் பெரும்பாலும் இந்த ப்ராப்ளத்தில் பிரித்துள்ளபடி 12, 12 என்றுதான் பிரித்து கொள்வது வழக்கம். அடுத்து ஸ்டெப் 6 படி parallel to AB line
ஹரிசாண்டல் லைன்ஸ் ஃப்ரம் சர்க்கிள் பாயிண்ட்ஸ் வரைய வேண்டும். இங்கு காட்டியுள்ளபடி அனைத்து சர்க்கிள் பாயிண்ட்டுகளிலிருந்தும் ஹரிசாண்டல் லைன் ஏபிக்கு பேரலாக பி வர்டிகல் லைனை தொடும் வரை வரைய வேண்டும். ஸ்டெப் 7 படி மார்க் A1 A2 என்று கொடுத்துள்ளது. அது பிரகாரம் பார்த்தோம் என்றால் A1 A2 கண்டுபிடிப்பதற்கு காம்பஸ் ஆர்க் வரைய வேண்டும். முதலில் OA ரேடியஸ் காம்பஸில் எடுத்துக்கொண்டு O1ஐ சென்டராக வைத்துக்கொண்டு ஒன்றிலிருந்து நம்பர் 1 இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து செல்லும் ஹரிசாண்டல் லைனில் ஆர்க் கட் செய்ய வேண்டும். அந்த ஆர்க் ஆனது A1 என்று பெயரிடப்பட வேண்டும். இதுதான் சைக்ளாய்டு பாத்தின் ஏவிற்கு அடுத்த A1 பாயிண்ட் ஆகும். சர்க்கிளை சிறிது கிளாக்வைஸில் ரொட்டேட் செய்த பிறகு இந்த பொசிஷன் கிடைக்கும். இதேபோல் அடுத்த ஆர்க் A2 பாயிண்டிற்கு OA ரேடியஸ் முதலில் எடுத்தாற்போல் அதே ரேடியஸை காம்பஸில் எடுத்துக்கொண்டு O2ஐ சென்டராக வைத்து இரண்டிலிருந்து ஹரிசாண்டல் லைன் ஆர்க் கட் செய்யும் இடத்தை A2 என்று மார்க் செய்து வரைய வேண்டும். இந்த A2வும் 2 என்ற நம்பர் உள்ள ஹரிசாண்டல் லைனில் அமைந்திருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு A2 என்று பெயர் கொடுக்க வேண்டும். படத்தில் இவை A1 A2 இரண்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதே அடுத்து ஸ்டெப் 8 மார்க் A3 to A11 என்று கொடுத்திருக்கிறது. எனவே அனைத்து சைக்ளாய்டு பாயிண்ட்டுகளுக்கும் OA தான் ரேடியஸ் என்று எடுக்க வேண்டும். சென்டர் மட்டும் O1 O2 O3 O4 என்று O12 வரை மாறுபடும். ஆகவே A3 பாயிண்டிற்கு O3 என்பது சென்டராகவும் 3 லைன் எக்ஸ்டென்ஷனில் வருமாறும் மார்க் செய்து கொள்ள வேண்டும். அதேபோல் A4 பாயிண்ட்டுக்கு O4 சென்டராகவும் 4 நம்பர் எக்ஸ்டென்ஷன் லைனில் வருமாறு மார்க் செய்ய வேண்டும். இதேபோல் A11க்கு O11 சென்டராகவும் A11இல் உள்ள கோட்டில் வருமாறு மார்க் செய்ய வேண்டும். இவ்வாறு அனைத்து பாயிண்ட்டுகளையும் இங்கு A1இலிருந்து A11 வரை மார்க் செய்ய வேண்டும். இதுதான் சைக்ளாய்டு கர்வ் பாத்தாகும். இதை இணைத்தால் கிடைப்பது தான் சைக்ளாய்டுகள் கர்வ் என்று சொல்லுவோம். அடுத்து ஸ்டெப் 9 பிரகாரம் ஜாயின் சைக்ளாய்டு பாத் பாயிண்ட்ஸ் என்று கொடுத்திருக்கிறது. ஆகவே நாம் இப்போது சைக்ளாய்டு பாயிண்ட் அனைத்தும் கிடைத்துவிட்டதால் ஏயிலிருந்து ஆரம்பித்து A1 A2 A3 A4 A5 A6 A7 A8 A9 A10 A11 B வரை ஸ்மூத் கர்வ் படத்தில் காட்டியுள்ளபடி வளைவு இல்லாமல் ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சாக வரைய வேண்டும். அடுத்து ஸ்டெப் 10 ட்ரா டேஞ்சன்ட் அண்ட் நார்மல். அடுத்து டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வரைய வேண்டும். இதற்கு ஆஸ் யூஷுவல் பாயிண்ட் ஆர் சைக்ளாய்டு கர்வில் ஏதாவது ஒரு இடத்தில் செலக்ட் செய்து கொள்ள வேண்டும். இப்போது காம்பஸில் OA ரேடியஸ் எடுத்துக்கொண்டு ஆரிலிருந்து ஆர்க் வரைந்து அது O சீரிஸ் லைனில் மார்க் செய்ய வேண்டும். அவ்வாறு மார்க் செய்யப்படும் இடத்தை O' என்று பெயரிடலாம். இப்போது O' பர்பெண்டிகுலர் லைன் ABக்கு வரைந்தால் அது மீட் செய்யும் பாயிண்டை R' பாயிண்ட் என்று பெயரிடலாம். மேலும் R' பாயிண்டிலிருந்து ஆருடன் ஜாயின் செய்து அதை எக்ஸ்டெண்ட் செய்தால் அதுதான் இந்த சைக்ளாய்டுக்கு தேவையான ஆர் பாயிண்டின் மூலமாக செல்லக்கூடிய நார்மல் ஆகும். மேலும் RR' பாயிண்டிற்கு ஆர் வழியாக பர்பெண்டிகுலர் வரைந்தால் அதுதான் சைக்ளாய்டு கர்வுக்கு அந்த பாயிண்டில் உள்ள டேஞ்சன்ட் லைன் ஆகும். இதற்கு SS' என்று நேம் கொடுத்து கொள்ளலாம். படத்தில் காட்டியுள்ளபடி கர்வ் மற்றும் மற்றவற்றை
லெட்டராக பெயரில் குறித்துவிட்டு டைமென்ஷன்களை குறிக்க வேண்டும். பென்சில் கிரேட் பொறுத்தவரை ஹச்பி பென்சில் டார்க் கோடுகளுக்கு, உதாரணத்திற்கு சைக்ளாய்ட் கர்வ், டேஞ்சன்ட் அண்ட் நார்மல், ஜெனரேட்டிங் சர்க்கிள், லெட்டர்ஸ் போன்றவற்றிற்கு யூஸ் செய்ய வேண்டும். 2H பென்சில் தின் அண்ட் லைட் கோடுகளுக்கு, மற்ற சப்போர்ட்டிங் ஆர் ஹெல்பிங் கோடுகளுக்கு யூஸ் செய்ய வேண்டும். மேலும் பென் மற்றும் கலர் இங்கே வீடியோ தெளிவாக புரிவதற்காக யூஸ் செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் பென்சில், ஹச்பி, 2H போன்றவை மட்டும்தான் உபயோகப்படுத்த வேண்டும். கலர் போன்றவற்றை உபயோகிக்க கூடாது. இந்த ப்ராப்ளத்தில் முக்கியமான மற்றொன்று, சில நேரத்தில் ஸ்பெசிஃபிக்காக சைக்ளாய்டு ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன் போல், தட் இஸ் ஆப்போசிட் சைடு, ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன் போல் வரைய வேண்டும் என்றால், அல்லது ஜெனரேட்டிங் சர்க்கிள் ஆன்டி கிளாக்வைஸ் என்றால், முக்கியமாக ஏபி கோட்டை சர்க்கிளுக்கு லெஃப்ட் சைடு நீட்டி வரைய வேண்டும். இந்த சர்க்கிள் ரைட் சைடு வரைய வேண்டும். இந்த கோட்டை லெஃப்ட் சைடு வரைய வேண்டும். மேலும் முக்கியமாக சர்க்கிள் நம்பர் கொடுப்பதை 1 to 11 வரை கிளாக் வைஸில் சர்க்கிளின் லெஃப்ட் டு ரைட் சைடு கிளாக் வைஸ் டைரக்ஷன் கொடுக்க வேண்டும். அப்படி போட்டால்தான் படம் சரியாக வரும். இந்த மாற்றங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மாற்றி கேட்டால் அவ்வாறு செய்ய வேண்டும். இந்த ப்ராப்ளம் இந்த ஸ்டெப்புடன் முடிந்து விட்டது. மேலும் டிராயிங் ப்ராப்ளம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.